வணக்கம்டாப்ல. தேனியிலிருந்து இந்த பதிவு யாருக்குன்னா கேரளா முதலமைச்சருக்கு ஐயாவுக்கு. ஐயா, எங்கள் கம்பம் தொகுதி எம்எல்ஏ ஜெகநாத் மிஸ்ரா ஐயா, அதாவது சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ ஐயாவுக்கு என்ன சொல்லியிருக்காருன்னு தெரியுங்களா? முல்லை பெரியாறுலேருந்து தண்ணி திறந்து விடுறீங்க, அதில் சாக்கடை தண்ணி கலக்குறீங்க. இந்த சாக்கடை தண்ணி 5 மாவட்டத்துக்கு போய்கிட்டு இருக்கு. இது வாய்க்காதே நான் காமிக்கிறது, வாய்க்கா ஆறு கிடையாது, வாய்க்கா. இது பூராமே விவசாயத்துக்கு. இந்த விவசாயம் பூரா என்ன பண்ணுறாங்கன்னா காய்கறிகள் போடுறாங்க. இந்த காய்கறிகள் பூரா எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா கேரளா போகுது, பொள்ளாச்சி வழியாக போகுது, கம்பமெட்டு, போடி பக்கம் போடிமெட்டு, இது வழியாக குமிழி வழியாக போய்கிட்டு இருக்கியா. அதனால் இந்த காய்கறிகளை நீங்களும் சாப்பிட்றீங்க. இந்த சாக்கடை தண்ணியில் வர பொருளை நீங்களும் சாப்பிட்றீங்க. கேரளாவில் இருக்க முதலமைச்சரும் சாப்பிட்றாரு. இதுக்கு என்னையா சாக்கடை தண்ணி வேணாமையா, நல்ல தண்ணியை விடுங்க, சாக்கடை தண்ணியை நுப்பாட்டுங்க. ஏன்னா காய்கறிகள் பூராமே இங்கேருந்து உருவாகிதேன், தமிழ்நாட்டிலேருந்து உருவாகிதேன் கேரளாவுக்கு போகுது. அதைத்தான் சொல்லியிருக்காரு யாரு? எங்கள் எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ ஜெகநாத் மிஸ்ரா ஐயா சொல்லியிருக்காரு. அதுக்காக நீங்கள் எங்கள் எம்எல்ஏ மேலே நீங்கள் கேஸ் போட போகிறீங்க. போடுங்கய்யா, தாராளமாக போடுங்க. நீங்கள் சாக்கடை தண்ணி அனுப்புங்க. இதே சாக்கடை தண்ணியில் நாங்கள் விவசாயம் பண்ணி கேரளாவுக்கு காய்கறி நீங்களுமே கேரளா இருக்க முதலமைச்சருமே திம்பாரு காய்கறிகளை. நல்லா கேட்டுங்க, தமிழ்நாட்டில் இருக்க வர காய்கறிகளை கேரளா இருக்க முதலமைச்சர் ஐயாவும் திம்பாரு. அதனால தான் நாங்கள் சாக்கடை தண்ணி வேணாமியா, நல்ல தண்ணி விடுங்க, சாக்கடை தண்ணி நுப்பாட்டுங்கன்னு எங்கள் சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ ஐயா ஜெகநாத் மிஸ்ரா ஐயா சொல்லியிருக்காரு. இதுக்கு என்ன ஐயா கேஸ் போட போறீங்க? போடணும்னா போடுங்கய்யா, நீங்கள் சாக்கடை தண்ணியே விடுங்க. இதில் நாங்கள் தமிழ்நாட்டுக்காரன் திங்கிற காய்கறியிலையும் நீங்களும் தின்னுங்க, சாக்கடை தண்ணியிலே தின்னுங்க. இதில் ஒன்றும் தப்பு இல்லை. நீங்கள் கேஸ் போடணும்னா போடுங்க. அதை பற்றி நாங்கள் கவலைப்படலை. எங்கள் ஐயாவுக்கு நாங்கள் இருக்கோம் போராடுறதுக்கு.